வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. மீனராசியில் 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். அதனால் தசாபுத்தி இருப்புகள் 4 வருடங்கள் தான் இருக்கும். அதனால் நான் 3 வருஷம் நான் தசாபுத்தி இருப்புக்களாக எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இப்போ இந்த சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2025 மார்ச் 29 சனி பகவானுடைய பயிற்சி. அந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது பயிற்சியான உடனே வக்கரமாகி கும்பத்துக்கு போயிட்டு வக்கரகதியில் மீனத்துக்கு வக்கர நிவர்த்தி ஆனார். நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கும் தசாபுத்தி மாறாத, அதாவது சனிப்பெயர்ச்சியின் போது தசா புத்தி மாறி இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். அந்த புத்தி மாறி இருக்காது, இல்லை தசா மாறி இருக்காது. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சனி பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு, ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இப்போது இந்த மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். ஜென்ம ராசிக்கு வந்துட்டார், உங்கள் ராசிக்கு வந்துட்டார். கர்ம அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் வராரோ இந்த சனி பகவான் அது சார்ந்து ப்ராப்ளத்தை கொடுப்பார். இன்னொன்று, பார்வைப்படக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகங்களோ இருந்தால் அதுக்குண்டான காரகத்துவம் நல்ல காரகத்துவமாக இருந்தால் நன்மை நடக்கும். அப்படி இல்லை பாதிப்புகள், அதாவது மைனஸில் இருந்துச்சுனாக்கா, மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா, அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குற அமைப்பில் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான பாதிப்பு இந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும் சனி தசை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ சனி தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல தான் வருவீங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். என்ன கொடுக்குன்னா, ஜென்ம சனியில் படாத பாடுபடுவீங்க. ஏன்னா இது மைண்டை மாற்றி விட்டுரும். அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவும் சரியில்லை அப்படின்னாக்கா சனி பகவான் தசையிலே நிறைய பேர் பாதிப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போ படிப்பில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். பெற்றோர்களோட பேச்சை கேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா பெருசாக அந்த அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா இந்த வயசில் வரக்கூடிய சனி தசைங்கிறது கெடுபலன்களை கொடுக்காது. ரொம்ப மோசமாக உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிப்புகள் உள்ளாகி இருந்தால், சனி பகவான் இருக்கிற இடமே உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து இன்னொன்று லக்ன அவயோகராக வந்தால் இந்த தசைங்கிறது நிறைய கெடுபலன்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுறது நல்லது. படிக்கிற காலகட்டங்களில் நீங்கள் முயற்சிகளை அதிகமாக போடுங்க. படிப்பு சரியில்லை, எதை எடுத்தாலும் தோல்வி ஆகுதுன்னா அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த புதன் அப்படிங்கிறது நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு. ஆனால் 4ஆம் அதிபதியாக வர்றதுனால வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ சமீப காலமாக நிறைய வேலை தேடி இருப்பீங்க. அந்த வேலைங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும், நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்னைக்கு அந்த சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் வந்தாரோ அன்னைக்குலேருந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. ஏன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரன்றதுக்காக மட்டும் இல்லை, விரயத்தில் இருந்தார், பின்னாடி 12ஆம் இடத்துல இருந்தார். அந்த டைமில் ராகுவோடையும்
சேரக்கூடிய இது வந்தது. பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதாவது முயற்சிகள்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், மன அழுத்தத்தை நிறைய கொடுத்துருக்கும். இந்த நட்சத்திராதிபதியே, அதாவது பூரட்டாதி நட்சத்திராதிபதியே குரு, அந்த குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் இல்லை சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இருந்தால் இது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். எது சார்ந்து அப்படின்னாக்கா வேலை சார்ந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் தசையில் இது நன்மை செய்யாத தசை, மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் அந்த தசைங்கிறது சிறப்பாக வேலை செய்யும். அதாவது பெருசாக கெடுபலன்களை செய்யக்கூடிய தசை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேலையை கொடுத்துரும், வேலையில் வந்து ஒரு ஸ்டடியான வேலை கொடுக்கும். இப்போ ஜென்மராசிக்கு வந்து சனி பகவான் வந்துட்டார், ஸ்டடியான ஒரு வேலை கொடுக்கும். வேலை தேடினாக்கா வேலை கிடைக்கும். நிரந்தர வேலைக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா நிரந்தர வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இதுக்கு முன்னாடி தேடி இருந்தால் முயற்சி பண்ணியிருந்தால் இப்போ அந்த வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா புதன் தசை இது வந்து கடன் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால், 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டால், 6ஆம் அதிபதினா சூரியன் இருக்குது இல்லையா, சூரியன் கூடவே இருக்கும் அது இந்த புதன். ஏன்னா இந்த சூரியன் கூடவே இருக்கும், இல்லைனா சூரியனோட நட்சத்திரம் ஏறி இருந்தால் இது மாதிரியான இடங்கள் இருந்துச்சுனாக்கா நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுக்கும். கடன் சார்ந்து நிறைய உங்களுக்கு அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை, முதலீட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லாத்துக்குமே நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் போகிற பாதை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து போங்க, பள்ளமேடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போவீங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறத தவிர இது இப்படி நடக்கும்னு சொல்லலை. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் மாட்டினாலோ, அப்படி இல்லை இந்த புதனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, கன்ஃபார்மாக இப்போ 7.5 சனி நடக்குதுன்ற பட்சத்தில் இந்த 7.5 சனி தான் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட இப்போ கடுமையான கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் ஜாதகத்தை அதை பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்க்காம சொல்கிறோம் அப்படின்னாக்கா பொதுவாக சொல்லும்போது இது மாதிரியான அமைப்பு உள்ள நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக போங்க. தொழில் பண்ணுறவங்க எல்லாமே கவனமாக போங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இது மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வையில் மாட்டுச்சுனாக்கா அது மணி ப்ராப்ளம் வரும், அதாவது பணம் லாக் ஆகும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் இருந்தான்னு வச்சிங்களேன், மணி லாக் ஆகும். இன்னொன்று வீடும் கட்டுவாங்க, அது மாதிரியும் கொடுக்கும். 2 பலன்களையும் கொடுக்கும். செவ்வாய் வந்து என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் உங்கள் சுய ஜாதகத்தில், செவ்வாய் நல்லா இருந்தால், செவ்வாய் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால், ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் அனுபவிப்பீங்க, இன்னொரு பக்கம் வந்து வீடு கட்டினிருப்பீங்க. அது மாதிரி 2 பலன்களையும் கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. செவ்வாய் இல்லை, பார்வைப்படக்கூடிய இடங்களில் வேறு எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்மூத்தாக போகும். அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் திருமணம் பண்ணுறது யாரெல்லாம் பண்ணுவாங்கனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் ஜென்மராசியில் சனி, 2ஆம் இடத்துல சனி, இல்லைனா 11ஆம் இடத்துல சனி, இது மாதிரி பரிவர்த்தனையில், அதாவது ஒரு கிரகம் வேற ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருக்கும் சனி. அது மாதிரி பரிவர்த்தனையான சனி பகவான் வந்து இப்போ அந்த ஜென்ம சனியில் கூட ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கும். அது நல்லாவும் இருக்கும். அது பெருசாக நம்ம கெடுபலன்கள் செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது மாதிரி அப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று, திருமணம் நடந்து திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்குனாக்கா கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை கவனமும் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. இன்னொன்று, நான் தொழிலுக்கு சொல்லிட்டேன், வேலைக்கும் சொல்லிட்டேன். வேலை நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு வேலைக்கு மாற்றம் உண்டு. கன்ஃபார்மாக யாராருக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ வேலை மாற்றத்தை கொடுத்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை வைப்பார். அதாவது வேலையே எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு அப்படி தான் போகும். ஜென்ம சனி கொஞ்சம் தாங்கிக்கிங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த தொழிலுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன். குடுக்கல் வாங்கல் ஷேர் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு வேண்டாம். இன்னொன்று, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். முதலீடு பண்ணுறீங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருந்தால், இன்னொன்று வந்து புதனோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட கவனமாக இருக்கணும். நான் வந்து புதன் தசைக்கு என்ன நெகட்டிவாக சொன்ன, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதை அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா ராசிக்கு வந்து பகை கிரகம், அதாவது சுக்கிரன் அப்படின்னா இந்த ராசிக்கு பகை கிரகம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் இருந்தாலே அது சனி தசை மாதிரி தான். இது வந்து சனி தசை மேலே ஒரு 7.5 சனி வந்துச்சுன்னா படாத பாடுபடுத்தி விட்டுரும். அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். இது மட்டும்தான். புதனோட வீடுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய வீடு. இது மாதிரி இருந்துச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலோ, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவில்லாத தசை இருந்தாலோ, அந்த கேது பகவான் தசை, கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவில்லாமல் இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், இப்போ இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க.
மற்றபடி எம்ப்ளாய்க்கு சிறப்பு, எம்ப்ளாய்க்கு வந்து இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ம ராசியில் கன்ஃபார்மாக கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வரவு, பண வரவு எல்லாம் கொடுத்துரும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த வார்த்தைகள், அதாவது அதில் கவனம் தேவை. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் வரும். இன்னொன்று வந்து மாமியார் மருமக சண்டை, அது மட்டும் இல்லாமல் நாத்தனார் சண்டை. சும்மா இருக்கிறவங்களாம் சண்டை போடுவாங்க. இப்போ தான் உங்களை பார்த்தாலே பிடிக்காது, உங்களை பார்த்தாலே வந்து ரொம்ப இதுவாகும். ஒன்றுமே இருக்காது உங்கள் மேலே தப்பு இருக்காது, நீங்கள் நல்ல மனுஷாலாக இருப்பீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து மன அழுத்தத்தை கொடுத்து பெரிய சண்டையிலும் போவோம். எல்லாத்தையுமே வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க. அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த 7.5 சனி, இந்த ஜென்ம சனியில். ஏன்னா குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இது வந்து 7.5 சனியில் தான் கொடுக்குது. ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லாத பிரச்சனையே மாமியார் மருமக சண்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து தூண்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தர் செய்வனை வச்ச மாதிரி இருக்கும், இது மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னக்கா 7 சனி முடிஞ்ச பிறகு இதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க, இப்படியா இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான். வேற ஒன்றும் இல்லை, ஒன்றுமில்லாமல் கதைக்கு தான் அதிகமாக உங்களுக்கு வந்து தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வந்து வாக்குவாதங்கள்லாம் வரும். இதில் வந்து தனி கொடுத்துரும் போகிறது, இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஜென்ம சனியில். இது கேது தசையாக இருந்தாலும் சரி, புதன் தசையாக இருந்தாலும் சரி, சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி, சுக்கிர தசையிலும் இன்னும் மோசமாக இருக்கும். அதனால் இதை மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. பெண்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலை எடுத்தோம், வேலை போகிறது, இது மாதிரி. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா சிறப்பு. 4ஆம் இடம்ன்றது புதன், அவர் வலுவாக இருந்துட்டார், இல்லை லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி வலுவாக இருந்துட்டா உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது. அதாவது எந்த தசையாக இருந்தாலும் சரி, புதன் தசை, கேது, சுக்கிரன், சூரியன், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம், அலைச்சல், பணப்பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது 4ஆம் இடம் சரியாக இருந்தால், வலுவாக இருந்தால் மட்டும். 4ஆம் இடமும் சரியில்லை அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் ப்ராப்ளத்தை கன்ஃபார்மாக வைக்கும். 46 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன், இந்த சுக்கிரன் மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி தசை, 3 குடைய தசை. இதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து அந்த சுக்கிர தசை இருந்து பண்ணும். சுக்கிர தசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முதல் 10 வருஷம் முடிஞ்சிருக்கும், பின்னாடி அந்த 10 வருஷம் வரும்போது தான் இவர் மாட்டிப்பார். இந்த 7.5 சனியாக வந்து மாட்டோம். இதுலேருந்து ப்ராப்ளத்தை அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை 2022 சுக்கிர தசை இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ வந்து சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு 7.5 சனி தான் ப்ராப்ளம். 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று வேலையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறது, இடமாற்றங்கள், அது மாதிரி வேலை சேஞ்சஸ் பண்ணணுன்னாக்கா ஜென்ம சனியில் கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுக்கும், ஒரு வீடு மாற்றத்தை, அது மாதிரி ஒரு நல்ல மாற்றம். அதாவது தசை சரியில்லைனா கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்லியே இருக்கிறேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் அது எப்படி இருக்கும், எல்லா தசைகளுக்கும் வந்து அந்த மாமியார் மருமக சண்டை வர்றது, இன்னொன்று வந்து நாத்தனார் சண்டை, இது மாதிரி பெண்களுக்கு பெண்களே ஆகாது. அது மாதிரி தான் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொல்லைகள்லாம், ஒரு சில தொல்லைகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவர்கிட்டயே சப்போர்ட் இருக்காது. இது மாதிரிலாம் நிறைய இந்த ஜென்ம சனியில் வரும். இது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் நல்லது. நீங்கள் வந்து இதை பெருசாக வந்து மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கும் மன உளைச்சல், உடல்நிலை பாதிக்கும், மனசு பாதிக்கும், அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். பயங்காட்டில் இது வந்து அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெருசு. இது வந்து சின்னதாக கடந்து போயிட்டீங்கன்னாக்கா அது சின்ன விஷயம்தான், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மற்றபடி குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும். இப்போ சுக்கிர தசை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த குடும்பத்தில் வந்து பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்போ இல்லை தொழிலோ ஏதோ ஒன்று அமையும். இன்னொன்று திருமணத்துக்காக அவங்க இருந்தாங்கன்னா, அந்த வயசில் இருந்தாங்கன்னா அந்த திருமணமும் அமையும். அவங்களுக்கு சுப விசேஷங்கள், வீடு கட்டுறது, இது மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர அந்த சுக்கிர தசைங்கிறது அவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஏன்னா தசையை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அவங்க சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி, ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கும், ஓரளவுக்கு வளர்ச்சிகளை ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்கும். இதுமாரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டு வேண்டாம். உழைப்பில்லாத எந்த ஒரு பணமும் வராது இந்த சனி 7.5 சனியில். சுக்கிர தசையில் கூட சரி, திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் எதிர்பார்க்காது. 8ஆம் அதிபதி தசை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், புதையலை கொடுப்பார், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அது மாதிரி வாய்ப்புகள் இல்லை. திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நேரத்தில் தான் கிடைக்கும். இது மாதிரி 7.5 சனியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக கொடுக்குமே தவிர கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு அது மாதிரி எதிர்பார்ப்புகள் வேண்டாம். லாட்ரி போடுறது, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது, ஒரு நாள் வரும், இல்லைன்னு சொல்லலை, வருதுன்னு எதுவுமே போட்டு மொத்தமாக லாக் பண்ணி விட்ருவோம், அது மாதிரி போட்டுரும். கடன் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க. 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும்
சூரிய தசை, சூரியன், இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை. இது வந்து இதில் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கடன் வாங்கல் கொடுக்கல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, நல்லாவே இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் வந்து வலுவாக இருந்து தசை பண்ணால் ஓரளவுக்கு பரவாயில்ல. பின்னாடி வரக்கூடிய தசை நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும், இருந்தாலும் ஏமாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனிங்கிறது தலையை சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி விட்டுரும். அதனால் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எம்ப்ளாய்க்கு சிறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட சரி, அது பரவாயில்ல. அவங்களாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இது மாதிரி கொடுத்துரும். 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திர தசை வந்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் தசை பண்ணுறாரு. அப்போ குருவுடைய நட்சத்திரம், ராசியாதிபதி நட்சத்திரம், 10 நட்சத்திரம். இப்போ நல்லாயிருக்கும், இந்த தசைங்கிறது நல்லாயிருக்கும். 7.5 சனியில் அவ்வளோலாம் கஷ்டத்தை படுத்தாது. இன்னொன்று, இந்த நட்சத்திரம் மேலேயே வந்து இந்த சனி ட்ராவல் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா, சந்திர பகவான் மேலே. இப்போ ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் முடிவு, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதன் பிறகு உத்திரட்டாதிக்கு போயிடுவார். இந்த டைம் எல்லாம் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சந்திர தசை அப்படிங்கிறது சிறப்பு. இது வயசான காலகட்டத்தில் வர தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இது வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து அதாவது உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா குறையும். மருத்துவம் எடுக்கணும்னா இப்போ எடுக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கொடுப்பார். நன்றி.